கௌதம் மதுமிதா சீரியல்ல இப்போ ரடகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். அபிஷேக் வந்து மதுமிதா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். ஜீவா வந்து மாயா பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. "என்னடா நான் செஞ்சது சரின்னு ஒத்துக்கிறியா?" அண்ணனே வந்து ஒத்துக்கிட்டாப்ல. "என்னது உங்க அண்ணன் ஒத்துக்கிட்டாப்லயா? ஒத்துக்க வைக்கிற மாரி நீ பெர்ஃபார்மன்ஸ வந்து அதிகமா பண்ணியிருக்க. மத்தவங்க எல்லாரும் சொன்னாங்க. அதனால தான் கேஷுவலா வந்து நான் உன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல மாயா. என்கிட்ட இத பத்திலாம் பேசாத. நீ யாரும்மா? பெரிய இடத்து பொண்ணு. நீ என்ன வேணாலும் செய்யலாம். நான் உன்னோட வீட்டுக்காரனா வேல பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது, நாங்களா சொல்றதெல்லாம் நீங்கலாம் கேட்பீங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவா வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா இப்படியெல்லாம் பேசுற? நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம். லவ் பண்ணோமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா என்ன தெரியுமா? உனக்கு ஏதாவதுன்னா என்கிட்ட கேட்டு முடிவு எடுக்கணும். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உன்கிட்ட கேட்டு முடிவு எடுக்கணும். நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிற. அதனால எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு தெரியுமா? அப்படின்னு சொன்னோனே, டேய் பழசெல்லாம் பேசாத. மத்தவங்கலாம் சொன்னதுனால தான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது வேணுமா? சொல்லு. நான் உனக்காக செஞ்சு தரேன். மத்தபடி ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. டேய் இப்படியெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லும்போது, கௌதம் வந்து அவங்க அத்தை, மாமாவையும் வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. மதுமிதாவோட அம்மா, அப்பாவ. நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. சரி, நான் ஜீவாவ இங்க விட்டுட்டு போறேன். ஜீவா வந்து மாயா பக்கத்துல இப்ப இருந்தா தான் சரியா இருக்கும். நானே சொல்லலான்னு பார்த்தேன். எனக்கு தெரியாதா மாப்ள, அவங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தா பிரச்சனை ரொம்பவே அதிகமாகும். அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்க வேணாம். சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கங்கிற நெனப்பிலயாவது, அவங்க கொஞ்சமாவது வந்து யோசிப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள திருப்பியும் பழையபடி ஒரு பாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி அத்த நாங்க பார்த்துக்குறோன்னோனே, ஏதாவது இருந்தா ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போறாங்க. ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்து மதுமிதா வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டுட்டு போறாங்க. அந்த இடத்துல வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட கேட்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே வந்து எல்லாரும் வீட்டுக்கு ஒரே இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாயா பக்கத்துல நிக்கும்போதே, "ஏன்பா கௌதம், இனிமேட்டு உன் தங்கச்சி மேல வந்து அன்பா, பாசமா இருப்பா. 3வது மனுஷன் முன்னாடி வந்து நம்ம குடும்பத்த வந்து சண்டை போட்டு, அவங்களுக்கு லாபகரமா சில பல விஷயம்லாம் செஞ்சு குடுத்துறாத." அப்படின்னு சொன்னோனே வந்து, மதுமிதா ஃபேமிலிய தான் அம்மா சொல்றாங்கன்னு தெள்ள தெளிவா தெரியுது அங்க இருக்கிற எல்லாருக்கும். 3வது மனுஷங்கன்னு சொல்றீங்களே, யாரு அந்த 3வது மனுஷங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து செமையா வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்குறாங்க. சகுந்தலா கிட்ட. நான் உன்கிட்ட பேசுற மாரியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நீ என்கிட்ட எதுவும் பேசாத. பேசினா சண்டை தான் வருது. ஒரு 2 வாரம் போட்டும். அதுக்கப்புறம் பேசிக்கலாங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க அந்த இதுக்கு விளக்கம் குடுக்கவே இல்லையே! நான் தான் சொல்ல முடியாதுன்னு சொல்ட்டேன்ல. அப்பன்னா அகிலா பாட்டி வந்து கேட்குறாங்க. நீ வந்து சொல்ல மறுக்கிறன்னா, மதுமிதாவ பார்த்து சொன்னியா? சும்மாவே அவளுக்கும் எனக்கும் சண்டை வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. நீங்க வேற ஏத்தி விடாதீங்க. 3வது மனுஷனா, 3வது மனுஷன் முன்னாடி நம்ம குடும்பத்த யாரும் வந்து விட்டு குடுக்குற மாரி பேசக்கூடாது. நான் அது மதுமிதாவுக்கும் சேர்த்து தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி வந்து வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் அப்பன்னு பார்த்து மதுமிதாவும் நம்ம கௌதம் வந்து தனியா வந்து இருக்காங்க. அவங்க ரூம்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோவக்கார கௌதமையும் பார்த்தேன். அதே மாரி அன்பான, பாசமான ஒரு அண்ணங்காரனையும் பார்த்தேன். எப்படி அதுவும் ஒரே நேரத்துக்குள்ள 2 பேர் வந்து வித்தியாசமான குணம்லாம் உங்கள்ட்ட இருக்கே அப்படின்னு சொன்னோனே, என்னங்க பண்றது? கோவப்பட்டாலும் உரிமையில வந்து கோவப்பட வேண்டியதா இருக்கு. பாசம் வச்சிருக்கேன். அதனால உரிமையில வந்து நான் என்னென்ன என் கடமைய செய்யணுமோ, அது எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்கிற மாரி பேசுறாங்க. ஒரு பக்கம் மாயா வந்து ரூம்ல இருக்கிறப்ப, மாயா வந்து இது வேணும், அது வேணுங்கிற மாரி ஜீவாட்ட வந்து கேட்குறாங்க. "என்னாலலாம் உனக்கெல்லாம் எதுவுமே எடுத்து தர முடியாதும்மா. நான் எதுக்கு உனக்கு இதெல்லாம் செய்யணும்? எதுக்கு முதல்ல வந்து என்கிட்ட இதெல்லாம் கேட்குற? உனக்கு தான் வந்து எதுவுமே தேவையில்லையே! நீயா எல்லாத்துக்கும் முடிவு எடுத்துப்பல்ல. இனிமேட்டு நீ அப்படியே இருந்துக்கங்கிற" மாரி சொல்லிர்றாங்க. இத கேட்டோனே வந்து கடுப்பாறாங்க. மாயா, "டேய் நம்ம 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம் தெரியுமா? ஓ! அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? சரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டா?" அப்படின்னு சொல்லி 4 மாசத்துக்கு முன்னாடியே வந்து, "இது மாரிலாம் நடந்திருக்காமே" அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. "நீ என்கிட்ட சொல்ல மறந்துட்டல்ல? இல்ல மறைச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்கிட்ட முன்கூட்டி கூட இத சொல்லணும்னு உனக்கு தெரியாம போச்சுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஜீவா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என் கஷ்டம் என்னோட போச்சு. உனக்கு என்னப்பா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா வந்து சொல்லிர்றாங்க. ஒரு பக்கம் சோபால வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம கௌதமும், மதுமிதாவும் 2 பேரும் சிரிச்ச முகமா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப, பொட்டு வந்து சைடுல வந்துருச்சுங்கிற மாரி அந்த இடத்துல கை வச்சு காட்டுறாங்க. நம்ம கௌதம் அதே மாரி பொட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்றாங்க. இப்ப கரெக்ட்டா இருக்காங்கிற மாரி கேட்டோனே, "கரெக்ட்டா தான்ப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்தோஷமா வந்து பேசுற மாரி காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து மாயா மாட்டுக்கும் ஆஃபீஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போலான்னு வராங்க. "எங்கம்மா போற?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "நான் ஆஃபீஸ் போலான்ட்டு இருக்கேன்." "என்னது ஆஃபீஸா? நீ எதுக்கு ஆஃபீஸ் போற? ஏன் போணும்? நீ எல்லாம் போவே கூடாது." அப்படின்னு சொன்னோன்னே, "என்ன நீ சொல்றீங்க? நான் ஏன் போக்கூடாது? என்னை ஏன் எல்லாரும் தடுக்கிறதிலே குறியா இருக்கீங்க? இதெல்லாம் சரியில்ல." அப்படின்னு சொன்னோன்னே,
ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம அகிலாண்டேஸ்வரி பாட்டி. கௌதம் வந்துடுறாங்க. என்ன இங்கே பிரச்சனை? உன் அருமை தங்கச்சி வந்து ஆஃபீஸ் போகிறாளாம், அதுக்கு தான் வந்து மதுமிதா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. மதுமிதா வந்து போவே கூடாது, ஒரு வாரம் கழிச்சு போகலான்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். என்ன மதுமிதா சொல்கிறீங்க? உங்களுக்கு அன்பு பாசம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒரு மாதம் என் தங்கச்சியை வந்து வீட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன ஒரு வாரங்கிறீங்க? உனக்கு அண்ணியே தேவலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ரூமுக்கு போகலான்னு இருக்காங்க. ஏய் சாப்பிட்டுட்டு போடிங்கிற மாதிரி மதுமிதா வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல உடனே எல்லா சாப்பாடையும் நீங்களே சாப்பிடுங்க அண்ணி, எனக்கு சாப்பாடே ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாங்க. பசியெல்லாம் அவளால் தாங்க முடியாது, பசி வந்துச்சுன்னா அப்படியே வந்து சேர்த்து போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பா. அதை விடுங்க, அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா இப்போ என்னெல்லாம் நடக்குது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி லட்சுமணனும் அபிஷேக்கும் சாப்பிடும்போது யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து செமையாக வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம அகிலாண்டேஸ்வரி. எப்போதும் வந்து அம்மா தான் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். இப்போ அம்மா வந்து டூருக்கு எங்கேயாவது போயிட்டாளா சகுந்தலா, அவளை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா மதுமிதாவுக்கு இப்போ ஓவராக வந்து இந்த வீட்டில் வந்து முக்கியத்துவம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க லட்சுமணனும் அபிஷேகம். இப்போ மாயா இடத்துல வந்து யாரும் பத்திரமா இருந்து பார்த்துப்பா? மதுமிதா தானே வந்து பார்த்துக்கணும் மாயாவை. சகுந்தலா வேலையும் சேர்த்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் தேவையா? கம்பேரிசனே இல்லை. சகுந்தலாவோட இப்போ மதுமிதாவுக்கும் முக்கியத்துவம் அதிகமாகவே ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்னடா தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க லட்சுமணா, எதுவாக இருந்தாலும் வாய் வார்த்தையாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, சட்னி இல்லை உப்பு இல்லைன்னு சொன்னேன். அப்படியாப்பா? இல்லை உப்பு போட்டுட்டா மட்டும் உனக்கு என்ன ரோசம் வரவா போகுது, இருக்கிறத போட்டு சாப்பிட்றான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து அபிஷேக்குக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஏன் ஏஞ்சி போகிற? சாப்பிட்ற நேரத்தில் ஃபோன் கால் எதுவும் பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு தெரியாதா? முக்கியமான காலை நீ, அதனால தான் போகிறேங்கிற மாதிரி சொல்லும்போது, என் ஃப்ரெண்டு வேற வந்து ஃபோன் பண்ணுறானே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஏன்டா ஃப்ரெண்டு தானே, இங்கேருந்தே பேச வேண்டியதானே, அப்புறம் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து உரிமையாக கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே வீட்டு வாசலில் நின்று அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. டேய் உன்னால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டா, எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல, எனக்கு பணம் வேணும், செலவுக்கு சுத்தமாக பணம் இல்லை தெரியுமா? சரிடா ஒரு 5000 10,000 வாங்கிக்கங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க. அபிஷேக் இந்த வார்த்தை சொன்னேன். என்னது 5000 10,000மா? நீ எவ்வளோ ரூபா தெரியுமா ஆஃபீஸ்லேருந்து எடுத்திருக்க? 25 கோடி. எனக்கு சம்பளமாவது வந்து லட்சக்கணக்கில் வந்து உங்கள் அண்ணன் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இப்போ உடனே வந்து 2 லட்சம் பணம் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு அந்த இடத்துல. அதெல்லாம் தரவே முடியாது அப்படின்னு அபிஷேக் வந்து சொல்லிடுறாங்க. ஓ அப்படியாடா, நான் எங்கே இருக்கேன்னு சொல்லேன் பாரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வீட்டு காம்பவுண்ட் வாசலில் தான் நிற்கிறாங்க. இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை உங்ககிட்ட கேட்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இந்த விஷயத்த வந்து உங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், நீ ஆஃபீஸில் எடுத்த பணத்தையும் வச்சிடணும், அதுக்கப்புறம் உன்னால் வந்து உன் வீட்டில் ஒரு கரண்டி சாம்பார் கூட எடுத்துக்க முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன். வேக வேகமாக வராங்க. பின்னாடியே வந்து மதுமிதாவை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏய் ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அபிஷேக் வந்து காலில் விழுவாத குறையாக வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிக்கிறாங்க. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து மதுமிதா வந்து பார்க்குறாங்க. எதுக்காக இவர் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.